நம்பர் 7க்கு உண்டான அதிர்ஷ்ட பலன்கள் 7ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள்னு பார்க்கலாம். இது வந்து 7ஆம் நம்பருங்கிறது வந்து கேதுவோட ஆதிக்கத்தின் கீழே வர்றதுனால இந்த பீப்புள் இந்த கைண்ட் ஆஃப் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைலி இன்ட்யூட்டிவ் பீப்புளாக இருப்பாங்க. இவங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து இன்ட்யூஷன் அப்படிங்கிறது வந்து அதிக அளவில் இருக்கும். மற்றவங்களை காட்டிலும் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியாகவே இருக்கும். இது வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நல்ல ஸ்பிரிச்சுவல் பர்சனாகவும் இருப்பாங்க. இப்போ இல்லைன்னா கூட இந்த லைஃப் ஜேர்னி வந்து அவங்கள வந்து ஸ்பிரிச்சுவலை நோக்கி ஹைலி ஸ்பிரிச்சுவலை நோக்கி தான் எடுத்துட்டு போகும். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். நிறைய ஸ்பிரிச்சுவல் டெம்பிள்ஸ்க்கு போகிறது, குருமார்களை பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அட்ராக்ட் ஆகிக்குவாங்க இவங்க. அதை சுற்றியே தான் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து போய்கிட்டு இருக்கும். என்னதான் வந்து இவங்க இன்ட்யூஷன்ல வந்து அவங்க ஒவ்வொரு டெசிஷனையும் எடுத்து நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல ஃபினான்ஷியல் நிலைமை இருந்தால் கூட இவங்க வந்து ஒரு டிட்டாச்மெண்ட் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மெட்டீரியல் லைஃப்லேருந்து இவங்க ஒரு டிட்டாச்மெண்ட் இவங்க மைண்ட் லெவலில் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. வெளியில் பார்க்கறதுக்கு அப்படி இருந்தாலும் இன்சைடில் இவங்க ஒரு டிட்டாச்சு பர்சனாக தான் இருப்பாங்க. அந்த ஒர்க் நடந்துட்டு இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு மனநிலை இவங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். இவங்களோட அதிர்ஷ்ட கலர்கள்னு பார்த்தீங்கன்னா கிரீன் அண்ட் ப்ரௌன். எஸ்பெஷலி வந்து இவங்க மல்டி கலர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணலாம். எந்தெந்த விதத்தில் முடியுதோ அதெல்லாம் வந்து நீங்கள் மல்டி கலர்ஸாக வச்சுக்கிறதன் மூலமாக உங்களோட லக்கை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது வந்து சாட்டர்டே அன்னைக்கு வந்து டாகுக்கு வந்து நீங்கள் ஃபுட்டு கொடுக்கறதன் மூலமாக உங்களோட கேதுவோட ஆதிக்கத்தினால வரக்கூடிய பாதிப்புகள் எது இருந்தாலும் அதுவுமே நல்லிஃபை ஆகிடும். உங்கள் லைஃப் வந்து இன்னும் மேம்பட ஆரம்பிக்கும். ஸோ நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.